இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஹங்கா ஸ்கர்ட்டுக்கு இந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி பாதி பாதியாக இருக்குதா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம அப்படியே அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் எப்படி இருக்குதோ நம்ம அந்த பேனல்ஸை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணி விட்ருக்குறோம், இதுக்கு இங்கிட்டு கட் பண்ணலை. அதனால இதிலேருந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட அந்த 2 பேனல்ஸையும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். துணியை இழுத்துறாமல் எப்படி இருக்குதோ அப்படியே வச்சே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த பேனல்ஸ் ஃபுல்லுமே இப்படி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்குதா, அந்த 2ஐயும் அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது பட்டு பாவாடை பட்டு சாரியில் உள்ளது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த நூல்லாம் நம்மளுக்கு இதாக தான் செய்யும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ நம்ம அதுக்கு ஏற்றாப்புல ஸ்டிச் பண்ணால் போதும். முடிக்கிறப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேனல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இருக்குதுல இப்படி வரும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக அந்த இடத்துல லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளீட் மாதிரி ஆகிடும். அடுத்த பேனல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பேனலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட லெஹங்கா ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனித்தனியாகவே காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குதா ஃபஸ்ட்டு பேனல் நம்ம ஸ்டிச் பண்ணது, அதே மாதிரி இதுலேயும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன்லாம் இப்படி மேலே வர்ற மாதிரி நான் துணியை போட்டு கட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அதே மாதிரி அழகாக வந்திருக்குது. வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே ஒரு லைனிங் மட்டும் நான் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையவே கிடையாது. நான் அதை எப்படி லைனிங் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. நான் வந்து இதுக்கு வந்து லைனிங் வந்து தனியாக எடுக்கல சிஸ்டர். ரேஷன் கடை சாரீ தான் கொஞ்சோண்டு இருக்குது, அதை வந்து இதுக்கு வந்து லைனிங்காக கொடுக்க போகிறேன். எப்படின்னா இப்போ வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து இதில் தான் கரெக்டாக மெஷர் பண்ணுறோம்.
இதுக்கு வந்து மெஷர் பண்ணணும்னு தேவையில்லை. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஹைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் லைனிங் வந்து. அதனால இந்த இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றாப்புல நம்ம நார்மலாக ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல, நம்ம அதே மாதிரியே இந்த லைனிங்கை வந்து இதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 இன்ச்சஸ் விட்டுருங்க, 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. இதுக்கு மேலேயே வச்சு ராங் சைடு தான் வைக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ் இல்லைன்னா 1 இன்ச்சஸ் போல் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்பையும் ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரியே என்ன இதில் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக நீங்கள் வச்சா போதும். இதே மாதிரியே ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம எட்ஜஸ் வரைக்கும் நம்ம இங்கே கரெக்டாக எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக கூட நம்ம இதில் இங்கே எந்த இடத்துல மடிப்பு வந்திருக்குதோ நீங்கள் அந்தந்த இடத்துல ஃப்ளீட் வச்சாலே போதும். இந்த கரெக்டான துணியை வந்து நீங்கள் வந்து இழுத்து இழுத்து தைச்சிடாதீங்க. நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக தான் வைக்கிறேன். கீழே உள்ள துணியை இழுத்து தைச்சிடாதீங்க, சரியா? நம்ம லைனிங் துணி தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து இந்த கீழே உள்ள துணி தான் முக்கியம். இந்த துணி வந்து அவ்வளோ கிடையாது. அதனால் இதை வந்து சும்மா கூட நீங்கள் ஃப்ளீட் இல்லாமல் கூட கரெக்டான அளவு எடுத்து கூட நம்ம இந்த இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றாப்புல கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். வச்சு பார்த்துக்கோங்க அடிக்கடி எவ்வளோ வருது என்ன அப்படிங்கிறத. நீங்கள் இதுக்கு லைனிங் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 2.5 மீட்ரு லைனிங் எடுத்தால் போதும். நார்மலாக சின்ன பசங்க அப்படின்னா நீங்கள் 1.5 மீட்ரு இல்லைன்னா 1.5 மீட்டரே போதும். அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாலே போதும். ஏன்னா நம்ம இப்போ வந்து நான் தச்சிருக்கிற அளவு வந்து பெரிய சைஸ் பொண்ணு, ஒரு 15 வயசு 16 வயசுக்குள்ளே உள்ள ஆளுக்கு நான் வந்து தச்சிருக்கிறேன். அதனால நான் வந்து ஃபுல் சாரியுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் இந்த இவ்வளோதான் இருக்குது. நான் அதனால் இன்னும் இவ்வளோ இருக்கிறதுனால நான் இந்தந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே இதை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வர்றப்போ நம்மளுக்கு கரெக்டான ஃப்ளீட்ஸே நம்மளுக்கு வந்திருக்கும். நான் கொஞ்சம் இந்த இது சுருக்கங்கள் வந்து துணி நல்லா தொய்வாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரியல. நான் அதனால் லாஸ்ட் எட்ஜஸில் வந்து நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வைக்க வேண்டியதாக போயிருச்சு. இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக நம்ம வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதில் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். தேங்க்யூ. இப்போ லைனிங்லாம் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு பாவாடையை 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன் பெல்ட்டுக்கு. அப்போது நம்மளோட ஃபுல்லாக இந்த பெல்ட்டோட அளவு மெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாவாடையோட நம்ம இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறப்ப கரெக்டாக 17 நான் எடுத்துக்கிறேன். இந்த 17லேருந்து ஒரு
3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த சைடு மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவை நம்மளுக்கு. அதனால் வந்து 20 இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சைடு தான் 20 இன்ச்சு. ஏன்னா நான் 2ஆக மடித்து தான் போட்டிருக்கிறேன். அப்போது இதை டோட்டலாக நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 40 வந்து கிடைக்கிது இடுப்பு சுற்றளவு. நம்ம இந்த 20 இன்ச்சை எப்படி மெஷர் பண்ணணும்னா, அந்த துணியை 2ஆக மடித்து போடணும். எப்படி இப்போ பாவாடைக்கு 2ஆக மடித்து போட்டோமோ அதே மாதிரி துணியை வந்து இதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து துணி வந்து இப்படி ஒரே பீஸாக இருக்குது அப்படின்னா இதை 2ஆக மடித்து 20 இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவு 20 இருந்தது. அந்த 20 இன்ச்சுக்கு நம்ம வந்து இது இப்படி 2ஆக மடித்து தான் நம்ம பெல்ட் பீஸ் எடுக்கணும். அதை எடுத்துட்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலேயே வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுரும். சரியா? அதை எப்படி இப்போ கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பார்டரை மட்டும்தான் நான் மேலே பெல்ட் பீஸாக வைக்க போகிறேன். அப்போது இதில் வந்து டோட்டலாக நான் வந்து இப்போ இதை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு 20 இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை எப்பயும் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த மடிப்பு பகுதியிலேருந்து 20 இன்ச்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கூடையே ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. அப்போ அதை நேராக நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். 2ஐயும் ஒரே மாதிரி வச்சு சேம் ஹைட்டில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு சைடு இது கிராஸாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் ஹைட்டு வந்து இதில் வந்து 4.25 இருக்குது. நான் ஆனால் 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த 5 இன்ச்சுனா இதை மடித்து இதை வந்து பாவாடையோடு மடித்து தைக்கிறதுக்கு, இதையும் கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு. அப்போ தான் இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் டோட்டலாக 5 இன்ச்சு ஹைட்டு எடுத்துருக்குறேன். இப்போது இதை ஃபுல்லும் கட் பண்ணிக்கலாம் 5 இன்ச்சுக்கு. இப்போ நம்மளோட பெல்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இதில் வச்சு இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். தேங்க்யூ. இப்போ பாவாடைக்கு வந்து நம்ம பெல்ட் பீஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ பாவாடையோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க, பெல்ட்டோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெல்ட்டை வந்து லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு தையலுக்கு விட்டுருக்குறீங்களோ அவ்வளோக்கு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதை இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுற போகிறோம். மடிச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொறுமையாக தைங்க. உள்ளே எதுவும் துணி வந்து லைனிங் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து தைக்கணும். சரியா? இதுக்கு மேலேயே வந்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த இதுவும் இப்படிலாம் துணி வந்து வந்துடக்கூடாது. லைனிங்கெல்லாம் நல்லா கீழே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். இது நான் உங்களுக்கு இதை ஸ்டிச் தைக்கிறத அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டு எட்ஜஸ் வர்றப்பையும் நம்ம அதே மாதிரி அந்த பட்டி துணியை ஃப்ரண்ட்டில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சோமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து மடித்து தைக்கணும்.
இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். பெல்ட் பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள், பாவாடையில் சிசர் பற்றாமல். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோமா. இப்போ இப்படி பார்த்தோன்னா நம்மளோட அந்த பார்டர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். இப்போது இப்படி வச்சு இப்போ இந்த 2 மடிச்சிருக்கிறோமா, அதை இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவாடையோட இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த இருக்குதா, இப்படி வரும் பாவாடையோட இடுப்பு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக ஃபுல்லாக கீழே வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துட்டு லைனிங்கெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டிச் பண்ண பார்ட் இருக்குல்ல, அதை இப்படி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நம்மளோட இந்த இது இருக்குதுல்ல பெல்ட் பீஸ், அதை வந்து அப்படியே இதுக்கு மேலேயே வைங்க. வச்சிங்க அப்படின்னா இங்கிட்டு வந்து இந்த பார்டர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. போட்டுட்டு பாவாடையை கரெக்டாக எடுத்து விட்ருங்க. கீழே எதுவும் நம்மளுக்கு துணி இருக்குதா என்னங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் பேசலை இதில் வந்து நான் பேசாமல் இதை வந்து எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த துணியை அப்படியே மேலே மடித்து விட்ருங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நீட் ஃபினிஷிங்காக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். லைனிங்கெல்லாம் நல்லா கீழே எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும். லைனிங்கில் உள்ள ஃப்ளீட்ஸு அந்த இது அதெல்லாம் நேராக எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறப்போ கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தைக்க முடியும். இப்போ கடைசி எட்ஜ் வந்தோடனே அதே மாதிரியே இப்படி மடித்து தைச்சிட்டு இதை இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துடணும். கீழே அடியில் எதுவும் துணி சுருங்கியிருக்குதா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு தைங்க. அப்போ தான் வந்து இது வந்து நல்லா நீட்டாக நம்மளுக்கு அழகாக தெரியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி தெரியும்.
முடிக்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சிங் போட்டுட்டு முடிங்க. இப்போ இதை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த தெரியுதா, கரெக்டாக நீட்டாக எந்த ஒரு சுருக்கமும் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இந்த பார்டர் மட்டும் வந்திருக்குது. இப்போது இதை ஃபுல்லாக இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட போகிறோம். சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லெஹங்கா ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நீங்கள் இதில் எலாஸ்டிக் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஹூக் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஹூக் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக நாடாக தான் கொடுக்க போகிறேன், அதனால் நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிற போகிறேன். நான் உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு தைக்கிறத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதோட முடிஞ்சிருச்சு. சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். தேங்க்யூ. இப்போ இதுக்கு வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் துணி ரெண்டையும் எடுத்துட்டு இதில் வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த துணியை லைட்டாக ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிசுறு வந்து, அதாவது இந்த நூலாக பிரிகிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, அசிங்கமாக தெரியாது. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைங்க. அதுக்காண்டி ரொம்பலாம் மடித்து தைச்சிடக்கூடாது. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக, அதுவும் இப்படி நூல் எதுவும் பிரிந்துக்கிட்டே வருது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இப்படி தைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ரெண்டையும் ஜாயின் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு மெயின் துணி ரெண்டையும் தான் ஸ்டிச் பண்ணணும். லைனிங் துணியை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, சரியா? அதனால் அடியில் லைனிங் துணி இருக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படி மடித்து தைக்கிறோன்னா, இந்த பட்டு நூல் இதெல்லாம் வந்து குத்தாமல் இருக்கணும்ல, அதனால தான் இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் வந்து மடித்து தைக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு வந்து அது குத்தாது, எதுவுமே செய்யாது. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு வேணால் இதுக்கப்புறம் எப்படி இதை ஃபுல்லாக இப்படியே வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டிடுறேன். ஏன்னா அப்புறம் அதுவும் ஒரு சிலருக்கு டவுட் ஆகிடக்கூடாதுல்ல, ஃபுல்லாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது. நான் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு கூட நான் 2வது ஃபுல்லாக தைச்சிக்கிறேன். இப்படியே வச்சே ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற வேண்டியதான். கீழே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை உங்களுக்காண்டி நான் இப்போ ஒரே மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கீழே எதுவும் துணி இருக்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்டர் கரெக்டாக ஒரே மாதிரி எடுத்துட்டு முடிக்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுடுவேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதே மாதிரியே லைனிங் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இதுதான் இதில் அம்பர்லா கட்டு லெஹங்காவில் வந்து இதுதான் மெயின். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. ரெண்டையும் தனித்தனியாக வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம லெஹங்கா சுடிதாரோ மேக்ஸியோ தைக்கிறப்பையும் வந்து நம்ம வந்து இதே மாதிரியே தான் தைக்கணும். அதுலேயும் தனித்தனியாக தான் சைடு ஜாயின் பண்ணணும், ஒன்றா சைடு ஜாயின் பண்ணக்கூடாது.
துணியை வந்து இழுக்காமல் தைங்க. அவ்வளோதான். நம்ம ரெண்டையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளோட லெஹங்கா ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சைடில் வந்து லைட்டாக நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம மடித்து தைக்கிறப்போ கொஞ்சம் நீட்டாக மடித்து தைங்க. அப்போனா இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதுக்கு தான் நான் உங்களை ஃபஸ்ட்டே இந்த துணியை வந்து நல்லா நீட்டாக மடித்து தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணம். நூல்லாம் அசிங்கமாக தெரிஞ்சதுன்னா அதை அப்பக்கப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பெல்ட்டு நல்லா நீட்டாக அழகாக வச்சுட்டோம். கீழே ஸ்கர்ட்டும் சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.